ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி பெரிய பெரிய விஷயங்களை இழந்துடுறோம். வாட் டு ஐ மீன் பை திஸ்? அப்போ சின்ன சின்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க தானே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் ரொம்ப பாசமாக கொஞ்ச நாளாக பழகிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்க கூட நல்லா செட் ஆகிடுது, ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அந்த மொமெண்ட்டுன்னு. ஃபார் சம் ரீசன் உங்களுக்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்துடுது, அந்த பர்சன் உங்களை கோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள் மனசை ஏன் என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க, ஏன் திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் எனக்கும் இவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடுச்சு அப்படின்னு அது உங்கள் மனசை ரொம்ப அரிச்சிட்டே இருக்கும். ஒரு க்ளோஷர் வேணுமே, எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தெரியணும்னு இந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம மனசில் போட்டு குழப்பிகிட்டே இருப்போம். பட் யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் பல ஆயிரம் கோடி ஜனங்க இருக்காங்க. நீங்கள் இருக்கிற ஊர்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஸோ மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் உங்களோட ஒர்க் பிளேஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போகிறது, ஏதாவது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப நிறையா பேர் இருப்பாங்க. சில பேர் உங்களை பார்த்து சிரிக்கலாம், சில பேர் உங்களை பார்த்து முறைக்கலாம், ரீசனே இருக்காது. சில பேர் உங்ககிட்ட நல்லா அழகாக பேசலாம், சில பேர் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான மனிதர்களை நம்ம சந்திப்போம். அந்த மொமெண்ட் உங்களோட ஸ்டாப் வந்தோடனே நீங்கள் இறங்கி போயிட போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அடுத்த வாட்டி நீங்கள் அவங்கள மீட் பண்ணுவீங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஸோ இந்த ஒரு சின்ன என்கவுண்டர், அந்த மொமெண்ட்டில் நீங்கள் வாழ்ந்துட்டு போயிட போகிறீங்க. இதே மாதிரி தான் உங்கள் கூட க்ளோஸ் ஆகிற பர்சன் கூட அது ஜஸ்ட் அன் என்கவுண்டர் வேறு அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்துறதுக்காக அவங்க உங்கள் லைஃப்பில் வந்திருப்பாங்க. இல்லை நீங்கள் எந்த விஷயத்தில் இன்னும் ஒர்க் பண்ணணுன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு உங்களோட ட்ரிகர்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட ட்ரிகர்ஸை தெரிய வைக்க வந்திருக்கலாம். இல்லைனா உங்களோட பலம் என்னதுன்னு உங்களுக்கு தெரிய வைக்க வந்திருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயம் வேணால் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களோட பார்ட் முடிஞ்சிருச்சு, போயிட்டாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதில் இருக்கிற ப்ளசன்ட் மொமெண்ட்ஸ் என்னன்னு மட்டும் யோசிங்க. அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே போகாதீங்க. ஏன்னா எப்படி நம்ம முகம் தெரியாத, நமக்கு யாருன்னே தெரியாத பல ஆயிரம் மனிதர்களோடு நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒருத்தங்க தான் இந்த பர்சன் கூட. பட் ஆனால் என்னது, அந்த ட்ரெயினில் யாரோ ஒருத்தவங்க உங்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேங்க்கில் நீங்கள் போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு வேலைக்காக போகிறீங்க, பென் கொண்டு போகல, உங்களுக்கு பென் கொடுத்து உதவியிருப்பாங்க. இவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் எல்லாேருக்கும் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் தனியாக தானே வந்தீங்க, அண்ட் போகும்போது உங்களை உயிரோ உங்களை உலகம்னு நினச்சவங்க கூட உங்கள் கூட வர முடியாது, நீங்கள் தனியாக தான் போகணும். ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு மொமெண்ட்டையுமே ரசித்து வாழ பழகுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள், உங்களுக்கு என்ன வேணும் லைஃப்பில், இந்த மாதிரி விஷயங்களை யோசித்து அடுத்தவங்களுக்காக மட்டும் பண்ணாமல் உங்களுக்காகவும் நீங்கள் சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ஹாப்பியாக, மீனிங்ஃபுல்லாக, ப்ளசண்ட்டாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நன்றி, வணக்கம்.